புறம் புல்குவான். இப்ப பின்னாடில இருந்து என்ன அணைச்சுட்டானே, இவன் இப்போது என்னை அணைத்து கொண்ட அனுபவத்தை ஒரு முறை திரும்பி பாக்குறேன். திரும்பி பார்த்து யாரான்னு பார்த்தா இவன் வெறும் கிருஷ்ணன் கிடையாது. பார் அளந்தான் என் புறம் புல்குவான். பார் மொத்த பூமியையும் அளந்தான், பார் அளந்தான் உலகளந்த பெருமாள் என் புறம் புல்குவான், என் முதுகிலை அணைத்து கொண்டு விட்டான். ஏன்னா எல்லாம் பொருந்தி போறதே. தசாவதாரத்துல வாமனமூர்த்தியை கண்டுபிடிக்கணும்னா குள்ளமா இருப்பாருங்கிறது முதல் அடையாளம்னா கொடை வச்சுட்டு இருப்பாருங்கிறது தான் ரெண்டாவது அடையாளம். பெருமாள் பார்த்தாராம், அதே அவதாரத்தை ரிப்பீட் மோட்ல காட்டணும். சத்திரம் ஏந்தி இங்க ஒரு குடையை ஏந்தணும். எந்த குடை? அதுதான் பெரியாழ்வார் யசோதை அழகாக மயிலரகால பின்னி வச்சிருக்காளே அந்த கொடையை அப்படியே கையில தூக்கினானா. சத்திரம் ஏந்தி இப்ப கிருஷ்ணனும் கையில கொடை வச்சுட்டான். அடுத்து என்ன பண்ணான்? மகாபலியின் யாகசாலைக்கு வந்தான். தனி தன் காரியத்தை தானே செஞ்சுப்பான். ஒரு ஒப்பற்ற மாணியாய் பிரம்மச்சாரி வடிவம். இங்க அப்படியே ரிப்பீட் மோட். தனி கிருஷ்ணன் கொல்லையிலேருந்து வீட்டுக்குள்ள வரணும்னா யார் உதவியும் தேவையில்லை. ஒரே ஸ்டெப் எடுத்து வச்சான். வீட்டையே அளந்து யசோதை எந்த சமையலறையில் இருக்காளோ அந்த சமையலறையை நோக்கி வந்து விட்டான். தனி ஒரு இவனை போல ஒரு குழந்தைய பார்க்க முடியுமா? ஒப்பற்ற ஒருவனாச்சே. மாணியாய் கிருஷ்ணன் இப்ப பிரம்மச்சாரி குட்டி கண்ணனாகத்தானே இருக்கிறான். 2 வயசு தானே ஆறுது. தனி ஒரு மாணியாய். எவ்வளவு அழகா அந்த வார்த்தைகள் அமைச்சிருக்காரு பாருங்க பெரியாழ்வார். உலகளந்த பெருமாளுக்கும் பொருந்தும், கிருஷ்ணனுக்கும் பொருந்தும். அங்கே அவன் குடை ஏந்தி கொண்டு வந்தது போல இவன் மயிலிறகு குடையை ஏந்தி வந்தான். அவன் தனி ஒருவனாக வந்தது போல, மாணியாய் வந்தது போல இவனும் தனி ஒருவனாக அணைத்தான். உத்தரவேதியிலே மகாபலியை போய் சந்தித்தது போல இங்கே சமையலறையிலே என்னை சந்தித்தான். சந்தித்து கத்திரவர்களாகிய மன்னர்கள்லாம் காணும்படி மொத்த உலகத்தையும் கொண்டவன் இங்கே மொத்த வீட்டையுமே அளந்து காமிச்சுட்டான். மங்களகரமான வடிவம் கொண்டவன் என்னை அணைத்துக் கொண்டான். உலகத்தையே அளந்தவன் அணைத்துக் கொண்டான்.